ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி டிவி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் விரய செலவுகள் அதிகமாக நடந்துகிட்ருக்கா? எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணம் சம்பாதிக்கிறதும் தெரியாது, செலவாகிறதும் தெரியாதுங்கிற சூழ்நிலையில் கஷ்டப்பட்டுருக்கீங்களா? திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கா? மருத்துவ செலவு அல்லது பொருள் ஏதாவது விரயமாகிறது அல்லது வேறு எது மூலிமா நஷ்டமாகிறது இப்படின்னு தொடர்ந்து பணம் உங்கள் வீட்டுக்குள்ளே தங்காமல் வெளியே போயிட்டே இருக்கா? நான் சொல்கிறத செய்யுங்க. 10ஆம் தேதி, அதாவது 10/5/2026 சித்திரை 27 ஞாயிற்றுக்கிழமை இரவு இதை செய்யணும். என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு அன்பு வேண்டுகோள். இந்த ஆனந்தோலி டிவி சேனல் உங்களுக்காக தொடங்கப்பட்டுள்ளது ஒரு நல்ல எண்ணத்தோடு. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு சூட்சமும் சொல்லித்தர போகிறேன். எளிமையான சூட்சமம் தான். அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த சேனலில் புதுசாக தொடங்கியிருக்கோம். இந்த சேனலுக்கு உங்களது ஆதரவு வேணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சேனலை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயம் நான் சொல்ல போகிறேன். ரொம்ப எளிமையான பரிகாரங்கள், நிறைய ஆன்மீக பொருட்கள் பற்றி விளக்கங்கள், கோவில்கள் பற்றிய விளக்கங்கள், தோஷங்கள், அதுக்கு என்ன பண்ணணுங்கிற பரிகாரம் எல்லாம் எளிமையான முறையில் நான் சொல்லித்தர போகிறேன். தினமும் இந்த சேனலில் உங்களுக்கான ஒரு வீடியோ வரும். எனவே இந்த சேனலை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். சரி, நம்ம என்ன செய்யணுங்கிற அந்த விஷயத்துக்கு போகலாம். மே 10ஆம் தேதி இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்பாக ஒரு சின்ன தட்டில் கொஞ்சமாக அருகம்புல்லும் கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் பக்கத்தில் வச்சு ஒரு சின்ன தட்டுலையோ அல்லது விளக்குலையோ எப்படி வேணால் வைக்கலாம். நான் வீடியோவில் விளக்கில் காட்டியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. அதை உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியே ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க. 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஏதாவது அசைவ உணவு சாப்பிட்ருந்தா கூட இதை வைக்கலாமானா வைங்க, எந்த தவறும் கிடையாது. வீட்டுக்கு வெளியே தானே வைக்கிறீங்க, தாராளமாக வச்சிடலாம். வச்சுட்டு நீங்கள் போய் படுத்து தூங்கிடுங்க. இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் எழுந்து வாசல் தெளிக்கிறதுக்கு முன்பாகவே அந்த பச்சை கற்பூரத்தையும் அருகம்புல்லையும் வெளியே வச்சு எரிச்சிருங்க. எரிக்க முடியலனாலும் பரவாயில்ல, தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணீரை வாசலுக்கு வெளியே ஏதாவது ஒரு இடத்துல ஊற்றி விட்டுருங்க. எரிக்க வாய்ப்பு இருந்தால் எரிச்சிருங்க. அந்த அருகம்புல் மேலேயே அந்த பச்சை கற்பூரத்தை வச்சு எரிக்க முடியும்னா எரிங்க. இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு சொம்பு தண்ணியிலோ அல்லது ஒரு வாளி தண்ணீர்லையோ அதை போட்டு அப்படியே கரைச்சி விட்டுட்டு நீங்கள் எடுத்து வெளியே ஊற்றிட்டு கை கால் கழுவிக்கோங்க. இது செய்யறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட சக்தியும் இந்த கற்பூரமும் அருகம்புல்லும் ஈர்த்து அதை உங்கள் வீட்டிலேருந்து வெளியே அனுப்பிடும். அது வெளியே போச்சுனாலே உங்கள் குடும்பத்துக்கு விரைய செலவு குறையும். இப்படி ஒரு எளிமையான பரிகாரம் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். இதில் உங்களுக்கு பெருசாக எந்த விதமான செலவும் இருக்காது. நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். வெளிநாட்டு வாழ் சொந்தங்க உங்கள் நாட்டில் இரவு நேரத்தில் இதை நீங்கள் செய்யலாம். சரிங்களா? தொடர்ந்து நிறைய விஷயம் சொல்ல போகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அற்புதமான ஸ்ரீ துர்க்கை கருநூல் என்ற ஒரு ஆன்மீக பொருளை நான் இப்போ அறிமுகப்படுத்துகிறேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களே, கருப்பு நிற கயிறு. ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு மகா யாக வேள்வி நடத்தி அந்த யாக வேள்வியில் இந்த ஸ்ரீ துர்க்கை கருநூல் உயிரூட்டி தரப்படுகின்றது, மந்திரித்து தரப்படுகின்றது. இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, துஷ்ட சக்திகள், கெட்ட சக்திகள் உங்ககிட்ட அண்டாது. இதை குழந்தைங்களுக்கு கட்டிவிடலாம், வயசுக்கு வந்த பெண்களுக்கு கட்டி விடலாம். வெளியே அதிகமாக போயிட்டு வர ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் இதை உடம்புல கட்டிக்கலாம், இடுப்பில் கட்டலாம், கழுத்தில் கட்டலாம், கையில் கட்டலாம், காலில் கட்டிக்கலாம், அல்லது இந்த கருநூலை உங்கள் பேக்கில் கூட வச்சுக்கலாம். ரொம்ப அருமையான பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு அற்புதமான கருநூல். இந்த கருநூல் இப்போ நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஸ்ரீ துர்க்கை கருநூல் உங்கள் குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களுக்கு வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.